ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டில் சோளப்புட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அரிசி புட்டு, கோதுமை புட்டு, ராகி புட்டு மாதிரி இந்த சோளப்புட்டும் நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சோளப்புட்டு ஈஸியாக நமக்கு தயார் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். புட்டு மாவு செய்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. புட்டுப்பொடி கடையிலிருந்து வாங்கியது தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்டிலும் இந்த புட்டுப்பொடி கிடைக்கும். ஆன்லைனிலும் நமக்கு வாங்கிறதுக்கு கிடைக்கும். புட்டுப்பொடியாய் தயார் பண்ணி வருന്ന மாவு தான் இது. ഇതിലേക്ക് தேவையான உப்பு நமக்கு போடலாம். இதுக்கு பதிலாக தண்ணியில் உப்பு போட்டாலும் போதும். நம்ம தண்ணி தெளித்து தான் இந்த மாவு பிசைய போகிறேன். அந்த தண்ணியில் உப்பு சேர்த்திருந்தாலும் போதும். இப்போ நான் மாவில் தான் உப்பு போட்டிருக்கு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நமக்கு புட்டு மாவு ரெடி பண்ணி எடுக்கலாம். இது சோள மாவு ஆயதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதே மாதிரி தண்ணி தெளித்து மாவு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி மாவு 10 நிமிஷம் இருக்கும்போது இதில் நம்ம சேர்த்திருந்த தண்ணியெல்லாம் மாவு அப்படியே அப்சார்ப் பண்ணும். அதனால நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி மாவு கரெக்டாக பிசைஞ்செடுக்கணும். 1.5 கப்பு மாவிന് 1 கப்பு தண்ணிக்கு மேலே நமக்கு தேவை வரும். அந்த தண்ணி ஊற்றி தான் இந்த மாவு கரெக்டாக ரெடி பண்ணி எடுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி எடுக்கணும். மாவு நல்ல ஈரமாக இருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு புட்டு செய்யலாம். சோளப்புட்டு எப்போவுமே சூடாயிட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். சூடாயிட்டு சாப்பிடும்போது இதில் சுகரோ அதே மாதிரி குழம்போ எதுவும் தேவையில்லை. அப்படியே நமக்கு சாப்பிடலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆறியதுக்கப்புறமா லைட்டாக கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம தேவை இருக்கிறது மட்டும் உடனே செஞ்செடுத்தா போதும். இந்த மாவு நல்ல சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். அது நம்ம இந்த மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இட்லி தட்டில் இன்னொரு பாத்திரத்திலோ துணியிலோ கட்டி நம்ம ஒரு 6-7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணியதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா உடைச்செடுக்கணும். அது நம்ம ஸ்டீம் பண்ணும்போது கெட்டி ஆகிடும். ஆனால் அது இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து நல்லா உடைச்சதுக்கப்புறமா தண்ணி தெளித்து இதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா புட்டு செஞ்சுருந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே சேம் மெத்தடில் நமக்கு கோதுமை செஞ்சிருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல சாஃப்ட்டுமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். இந்த மாதிரி செய்யும்போது டைம் அதிகம் தேவை இருக்காது. இப்போ நம்ம தண்ணி தெளித்து கரெக்டு பாகத்தில் எடுத்துருக்கு. இடையில 10 நிமிஷம் நான் ரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சது. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு புட்டு செய்யலாம். புட்டில் சேர்க்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் நான் எடுத்திருக்கு. இனி நமக்கு புட்டு குழலிലേക്ക് தேங்காய் ஃபஸ்ட்டு போடலாம். அதுக்குள்ளே சில்லு போட்டிருக்கு. அதிலேக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் போடலாம். மறுபடியும் நமக்கு இந்த மாவு அதிலேக்கு போடலாம். இதே மாதிரி லேயர் லேயராகிட்டு நமக்கு செஞ்செடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய், மறுபடியும் புட்டு மாவு, மறுபடியும் தேங்காய், இதே மாதிரி நமக்கு புட்டு குழலிലേക്ക് லேயர் லேயராகிட்டு மாவும் தேங்காயும் வைக்கலாம். அதுக்கப்புறமா புட்டு பானையில் இது வச்சு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இதுக்குள்ளே நின்று ஸ்டீம் வரும். இப்போ மேலேயும் நான் தேங்காய் போட்டிருக்கு. இனி மூடி வச்சு நமக்கு புட்டு குடத்தின் மேலே இது வைக்கலாம். தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருந்தது. இப்போ குழலை நான் அந்த குடத்துக்கு மேலே வச்சிருக்கு. நல்லா கொதித்த தண்ணி தான். அதனால் சீக்கிரம் ஸ்டீம் வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. இனி நமக்கு இந்த புட்டு குழலை எடுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான சோளப்புட்டு ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.
தேங்க்யூ.